வணக்கம். நாவல் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்றைய வகுப்பில் ஒரு 10 சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது பொதுவாகவே எல்லாரும் ஒரு சில இடங்களிலே தவறா பயன்படுத்தி இருப்போம். ஸோ அதுல எது தவறு, ஏன் தவறு, அதை எப்படி சரியா பயன்படுத்தலாம்ன்றது இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். Number 1, every student like the teacher. Every student likes the teacher. Every student likes the teacher. So இப்ப 3 சென்டென்ஸ் நான் டைப் பண்ணிருக்கேன். இப்ப இதுல எது சரி முதல் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, every student. எப்பவுமே every வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும், பக்கத்துல வர நவுன் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கணும். சோ every வந்தது அப்படின்னா பக்கத்துல வர நவுன் எப்படி இருக்கணும், சிங்குலர் தான். அப்ப இந்த 3 சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா எது சிங்குலர், every student. அப்ப இதுதான் every student. அதே போல every student அப்படின்னா இந்த இடத்துல நவுன் சிங்குலர். அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், மெயின் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த ரூல்ஸ் படி every student likes the teacher. சோ இந்த மூணாவது ஒண்ணு தான் சரி. ஓகேயா, ஏன்னா மேல உள்ளது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருது. அப்ப every வந்துட்டாலே ப்ளூரல் ஃபார்ம் வராது. இப்ப மூணாவது சென்டென்ஸ்ல பாருங்க, every student சிங்குலர் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதே போல வேர்பையும் பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா மெயின் வேர்போட எஸ் சேர்க்கணும்ன்ற கிராமர் ரூல் படி ரைட்ஸும் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தேர்ட் சென்டென்ஸ் தான் கரெக்ட். சோ every student likes the teacher. ஓகே, அடுத்து பாருங்க, my birthday is on August. அடுத்து my birthday is in August. அடுத்து my birthday is at August. சோ இதுல பாருங்க on August இருக்கு, in August இருக்கு, at August இருக்கு. அப்ப மாதமா வந்தா in தான் வரும். அப்ப முறைப்படி எது சரி, கிராமர் ரூல்ஸ் படி my birthday is in August. அப்ப இயரா வந்தாலும் சரி, மந்தா வந்தாலும் சரி, என்ன ப்ரிபோஷன் நம்ம யூஸ் பண்ணணும், in. So in August, in January, in April, in May அப்படிதான் பயன்படுத்தணும். அதே போல இயர் வந்தாலும் சரி. இப்ப in 2000, ஓகேயா, in the month August, in the year 2000. அப்ப இயர் வந்தாலும் சரி, மந்த் வந்தாலும் சரி, இந்த ப்ரிபோஷன் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப இதுதான் சரி. my birthday is in August தான் சரி. ஓகேயா, அப்ப ஆன்ன்ற ப்ரிபோஷன் எதுக்கு பயன்படுத்தலாம், டேட் வந்தா பயன்படுத்தலாம், டே வந்தா பயன்படுத்தலாம், ஒரு நாள் மட்டும்தான். இப்ப பாருங்க on Sunday, அப்ப ஒரு நாள், சண்டேன்ற கிழமை மட்டும்தான். அப்ப on டே on Sunday. அதே போல ஒரு டே on 22nd August. அப்ப 22 ஆகஸ்ட் மட்டும்தான் நம்ம குறிப்பிடுறோம். அப்ப என்ன செய்றீங்க, ஆன்ன்ற ப்ரிபோஷன் பயன்படுத்துறீங்க. இதை இன் ப்ரிபோஷன் எப்ப பயன்படுத்துவோம், மந்த் வரலாம் அல்லது இயர் வந்தா இன்ன்ற ப்ரிபோஷன் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து I am good at English. I am good in English. I am good of English. So எப்பவுமே good at தான் வரும். I am good at English. I am good at maths. I am good at science. So academic subject எல்லாமே good at தான். ஓகேயா, I am good at, அதே போல I am good at dancing. I am good at swimming. அப்ப good at தான். So first one தான் கரெக்ட். I am good at English. at என்ற preposition நம்ம பயன்படுத்தணும். ஓகேயா,
அடுத்து I am interested in this. I am interested about this. I am interested of this. அப்ப இதுல பாருங்க I am interested. நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். எதுல? இதில். அப்ப in this தான் வரும். I am interested in this. நான் இதில் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறேன். அப்ப aboutனா பற்றி வரும், ஆஃப்ல வராது. So I am interested in this. So இதுல first one தான் correct. அடுத்து பாருங்க, the cat jumped in the well. The cat jumped to the well. The cat jumped into the well. இப்ப இதுல பாருங்க jumped into the well. ஏன்னா கிணற்றுக்குள் அப்படின்னு சொல்லும்போது இன்டுன்ற ப்ரப்போர்ஷன் தான் நாம யூஸ் பண்ணணும். சோ jumped in, jumped to யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இந்த சென்டென்ஸ், இந்த 3 சென்டென்ஸ்ல எது கரெக்ட்? The cat jumped into the well தான் கரெக்ட். ஓகே, இப்ப ஆற்றுக்குள் குதித்தான், கிணற்றுக்குள் குதித்தான் அப்படின்னு வரும்போது jumped into. ஓகே, இதை அடுத்து பாருங்க. சோ பெரும்பாலும் இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. One of the machines are not working. One of the machine is not working. One of the machines machines is not working. இப்ப இதுல பாருங்க one of the. சோ எப்பவுமே one of the வந்தது அப்படின்னா பக்கத்துல வர நவுன் வந்து plural form தான் இருக்கணும். ஓகேயா? அப்ப one of the machines இருக்கு, இந்த மூணாவதுலயும் one of the machines இருக்கு. அப்ப இந்த ரெண்டுல ஒண்ணு தான் சரியா இருக்கும். ஏன்னா செகண்ட் ஒன்ல பாருங்க one of the machine சிங்குலர் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு. ஓகேயா? அப்ப one of the machines plural form வந்திருக்கு. இந்த மாதிரி one of the machines வந்தது அப்படின்னா இப்ப are not working சரியா, is not working சரியா, அததான் இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப one of the machines அப்படின்னா மிஷின்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது சிங்குலர் தான். அப்ப சிங்குலர் verb தான் நாம யூஸ் பண்ணணும். அப்ப எது சரி? one of the machines is not working. ஓகேயா? ஏன்னா one of them வந்தாலே plural noun தான் வரணும். One of the machines, one of the pens, one of the books, one of the students அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மிஷின்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்ப one of the machines வந்து சிங்குலரா தான் எடுப்பாங்க. அப்ப சிங்குலர் verb தான் நாம யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப one of the machines is not working தான் சரி. ஓகேயா? இதை அடுத்து பார்ப்போம். This is a 3-month course. This is a 3 months course. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, ரெண்டு கொடுத்திருக்கேன். 3 month சிங்குலரா இருக்கு, மந்த் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். கீழே பாருங்க 3 months எஸ் சேர்த்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 மாத கோர்ஸ் சொல்லும் போது இது அட்ஜெக்டிவ் தான். அப்ப this is a 3 month course தான் சரி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரி. ஓகே, this is a 3 months course சொல்லக்கூடாது. ஏன்னா இது கோர்ஸ் விவரிக்குது. இந்த கோர்ஸ் வந்து இது ஒரு கோர்ஸ், இது எப்படிப்பட்ட கோர்ஸ், எத்தனை மாத கோர்ஸ் அப்படின்னு பேசும்போது இது 3 monthன்றது அட்ஜெக்டிவா தான் செயல்படும். அப்ப 3 month தான் சொல்லணுமே ஒழிய 3 monthsனு பேசக்கூடாது. சோ அப்ப எது சரி? This is a 3 month course. அதே போல பாருங்க, இப்ப அடுத்து I
prefer tea than coffee. அடுத்து I prefer tea to coffee. இப்ப பாருங்க, இந்த prefer வந்தாலே எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க? இந்த இடத்துல I prefer tea then coffee ன்னு இருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, I prefer tea to coffee ன்னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி பேசியிருக்காங்க? டீக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க இல்லையா? அப்ப I prefer tea, preferன்னு வந்துட்டாலே to தான் வரும். ஆனா நிறைய பேர் என்ன செய்வீங்க? then யூஸ் பண்றீங்க, அது தவறு. ஓகேயா? prefer to, junior to, senior to, superior to அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ அதே போல இந்த இடத்துல I prefer tea to coffee தான் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, does he have any siblings? Does he has any siblings? Does he any siblings? இப்ப இந்த மூணு சென்டென்ஸ் பாருங்க, haveன்றது என்னது? பொசிஷன் குறிக்கிறதுக்காக உள்ள ஒரு வார்த்தை. Does he have any siblings? Does he has any siblings? Does he any siblings? இப்ப இந்த third one பாருங்க, does he வந்தாலே பக்கத்துல ஒரு verb வரணும். அந்த verb வந்து present-ஆ இருக்கும், V1-ஆ இருந்தா தான் இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆனா he பக்கத்துல இங்க verb வரல பாருங்க, அப்ப மூணாவது உள்ள சென்டென்ஸ் தப்பு. ஓகேயா? இப்ப மேல பாருங்க, does he have ன்னு இருக்கு, does he has ன்னு இருக்கு. அப்ப does வந்ததுனால have தான் வரணும். ஓகேயா? நாம படிச்சிருப்போம் இங்கிலீஷ் கிராமர்ல he, she, it வந்தா has தான் வரும்னு படிச்சிருப்போம். ஆனா does வந்தா எது வரணும்? have தான் வரணும். So இந்த first sentence தான் correct. Does he have any siblings? Does he have any siblings தான் correct. ஓகே, சோ இப்ப இந்த வகுப்புல சரியான சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தோம். இனிமேல் இந்த சென்டென்ஸ் சரியா பேசுவீங்க நம்புறேன். இந்த வகுப்பு உங்களுக்கு நல்லாவே புரிந்திருக்கும்னு நம்புறேன். சோ இது நல்லா புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, விடைபெறுகிறேன்.